கொள்கைகளை மீறுபவர்கள் சேட் செய்ய முடியாத வகையில் புதிய அப்டேட் ஒன்றினை குறித்த நிறுவனம் கொண்டு வந்துள்ளதாக தகவல் வெளியாக உள்ளது. உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான பயனாளர்கள் பாவித்து வரும் வாட்ஸ்அப் செயலி விரைவான தகவல் பரிமாற்றத்திற்கு அதிகமாகவே உதவி செய்கின்றது. வாட்ஸ்அப்பை பாவிக்கும் பயனாளர்களுக்கு அவ்வப்பொழுது பல்வேறு புதிய அப்டேட்டுகள் குறித்த நிறுவனம் வெளியிட்டு வருகின்றது. அந்த வகையில் புதிய ஒரு அம்சத்தை வெளியிடுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அதன்படி இந்த புதிய கட்டுப்பாட்டு அம்சம் சமீபத்திய ஆண்ட்ராய்டு பீட்டா பதிவில் காணப்பட்டுள்ளது. இந்த புதிய அம்சம் எதிர்கால புதுப்பில் வெளிப்படும் என்றும் குறிப்பிட்ட வாட்ஸ்அப் கொள்கைகளை மீறினால் பயனாளர்களுடன் சேட் செய்வதை தற்காலிகமாக தடுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளது. அதாவது குறிப்பிட்ட வாட்ஸ்அப் கொள்கைகளை மீறும் பயனாளர்களுக்கு தற்காலிக தடையை விதிக்கப்படும். அப்பொழுது குறிப்பிட்ட காலத்திற்கு பயனாளர்கள் புதிய சேட்டை தொடங்க முடியாது. இருப்பினும் தற்பொழுதுள்ள சேட் மற்றும் குழுக்களுக்குள் செய்திகளை பெறுவதற்கும் பதில் அளிப்பதற்கும் பயனாளர்கள் எந்த தடையும் கிடையாது. அதாவது மோசடி, மொத்தமாக செய்தி அனுப்புதல், பல்வேறு வகையான துஷ்பிரயோகங்களை கண்டறிய வாட்ஸ்அப் தனியங்கு கருவிகளை பயன்படுத்துகின்றது. நிரந்தர தடைகள் மீதான தற்காலிக கட்டுப்பாடுகளை தேர்ந்தெடுப்பதன் மூலம் பயனாளர்கள் தங்கள் தரவுகளுக்கான அணுகலை முழுவதுமாக இழக்காமல் அவர்களின் நடத்தையை சரி செய்வதற்கான வாய்ப்பை வாட்ஸ்அப் வழங்கும். கணக்கு கட்டுப்பாடு அம்சம் தற்பொழுது உருவாக்குவதில் உள்ளது. இது செயலியின் எதிர்கால புதுப்பில் சேர்க்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது மாதிரி வீடியோஸ்லாம் தெரிஞ்சுக்க மறக்காம யோகி டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.